ஆபீஸ்க்கு போகும்போது பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? இல்ல மீரா, கல்யாண நாள்ல இருந்து அந்த மாதிரி கெட்ட பழக்கம் நம்ம வீட்டுல கிடையாதே. அதான் கிளம்பிட்டேன். இத்தனை நாள் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் ஆரம்பிக்கலாம். தப்பா? அந்த கோபம் கொந்தளிப்பு எல்லாம் காணாம போய் சாதாரண பொண்டாட்டியா மாறிட்டாடா. அப்படியா? என்னடா சொல்ற? அவுடூர்ல கேட்ட உனக்கே இப்படி தூக்கி வாரி போடுதுன்னா இண்டூர்ல கேட்ட எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு யோசிச்சு பாரு. 4 பேர் நம்மள பார்த்து சிரிப்பாங்களேன்னு நினைச்சு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நான் மாறினா நீ என்ன சீண்டி சீண்டி பாக்குறியா? அன்னைக்கு என்னடான்னா நான் கொலை பண்ண வந்தேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் சம்பளத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். ஏங்க ஆபீஸ்க்கு புறப்பட்டீங்களா? இது ரெடி ஆயிட்டு இருக்க மீரா. டிஃபன் பண்ணி சூடா டேபிள் மேல வச்சிருக்கேன், அத சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆபீஸ் போறதுக்கு கரெக்டா இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடலனா உடம்பு கெட்டுடுங்க. இந்த வந்துறேன் மீரா. சரி. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் என்ன புழு மாதிரி தான் பாப்பா, இன்னைக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறாளே. சம்திங் சீரியஸ். மாதவா, டேய் உசாரா, அசந்த நேரத்துல அரைஞ்சிருவா. இட்லியை செஞ்சனா உங்களுக்கு தட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு யோசிப்பேனா? இருங்க, நானே போட்டு தரேன். மீரா, நீ வேலையா இருந்தியா? எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு நானே எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கு. பொண்டாட்டின்றவ புருஷனுக்கு இது கூட செய்யலனா அப்புறம் எதுக்கு தலையை தொங்க போட்டுட்டு அவன் கையால தாலியை கட்டிக்கணும்? நெத்தியில மத்தியில பொட்ட வச்சுக்கணும், கொத்து பூவை கொண்டையில வச்சுக்கணும். என்ன இது? ஏகப்பட்ட இட்லி வச்சிருக்க. எனக்கு 2 இட்லி போதும் மீரா. ஏங்க 2 இட்லி சாப்பிடுறதுக்கு நீங்க என்ன நாயா? 10-15 இட்லி சாப்பிடணுங்க, அப்பதான் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். மீரா, ஆர் யூ ஆல் ரைட்? உடம்பு கொண்டு இல்லையே? கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். ஏங்க கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அத நான் பாத்துட்டு வந்துடட்டுமா? நீங்க சாப்பிடுங்க. அதிர்ச்சியில எனக்கு ஹார்ட் அட்டாக் வருங்கிற கவலை கூட இல்லாம இப்படி அடியோட மாடிட்டாளவ. ஆண்டவா, ஏன் என் வாழ்க்கையில உல்டா விளையாடுற நீ? என்ன இது? கை துடைச்சுக்கிறதுக்கு டவல் தான் இருக்கே. அந்யோன்யமான தம்பதிகளுக்கு அடையாளம். டேபிள் மேல காஃபி வச்சிருக்கேன், வந்து குடிங்க. மீரா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். மீரா, பாவம் ஏதோ வேலையா இருப்பா போல இருக்கு. காலில் போட்டுக்கிற செருப்பு இப்படி கண்ணாடி மாதிரி தொடச்சு வச்சிருக்காளே. அதிகமா நல்லது நடக்க நடக்க அடி வைத்து கலக்குதே. ஒன்னும் புரியல. ஆபீஸ்க்கு போகும்போது பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? இல்ல மீரா, கல்யாண நாள்ல இருந்து அந்த மாதிரி கெட்ட பழக்கம் நம்ம வீட்டுல கிடையாதே. அதான் கிளம்பிட்டேன். இத்தனை நாள் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் ஆரம்பிக்கலாம். தப்பா? புருஷன் ஆபீஸுக்கு கிளம்பும்போது டாட்டா சொல்லிட்டு லேட்டா சாப்பிடுறவதான் நல்ல பொண்டாட்டி. கிளம்புறீங்களா? இருங்க, வாசல்ல பசுமாடு வருது, நல்ல சகுனம். கிளம்புங்க. மீரா, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு என்னமா வேணும்? ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஜாக்கிரதையா வாங்க, அதுவே எனக்கு போதும். உங்களுக்காக விளக்கேத்தி வச்சுட்டு வெளியில காத்துக்கிட்டே இருப்பேன். மீரா, அதிர்ச்சியில செத்தவனை பத்தி ஒருவேளை நீ கேள்விப்பட்டிருப்ப, ஆனா ஆனந்தத்தில் செத்து போறவன் நானாதான் முதலாள. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? போயிட்டு வாங்க. சரி, நான் ஆபீஸ் போறேன். போறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரி மீரா, போயிட்டு வரேன். ஐயோ.
ஏண்டா மதவா, ஆஃபீஸில் நீயும் பர்மிஷன் போட்டு என்னையும் பர்மிஷன் போட சொல்லி அவசரமாக வர சொன்னியே, என்ன விஷயம்? டேய், காலைல ஆஃபீஸுக்கு கிளம்புலேருந்து டோட்டலாக மூட விட்றா. மனசு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் உன்னை கூப்பிட்டேன். ஏன் மூட விட்டு? ஓ, வழக்கம் போல் ஒய்ஃப் மீரா அடி பின்னி எடுத்துட்டாளா? இப்படி தினம் ஒய்ஃபுகளை அடி வாங்கி சாகிறத விட எங்கேயாவது இடி விழுந்து நீயே சாவலாம். வாசு, என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே உன்ன மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ நிலைமை வேற. இனிமேல் வீட்டு வாசப்படியே மிதிக்க விடாதுன்னு சொல்லிட்டாளா? நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. அவன் முகூர்த்தம் முடிஞ்ச கையோட டைவர்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா போகிற இந்த காலத்தில் இன்னமும் நாயடி பேயடி வாங்கிக்கிட்டு அவ கூட தான் வாழ்வுன்னு ஒத்த காலில் அடம் பிடிக்கிறியே. உனக்கு வெக்கம், மானம், சூடு சோரணம் எதுவுமே கிடையாதா? டேய், விஷயம் என்னன்னு கேள்டா, அப்புறம் உனக்கே நெஞ்சு வலிக்கும். சரி, என்ன? மீரா மாறிட்டாடா. மதம் மாறிட்டாளா? இல்லடா, ஆளே மாறிட்டாடாவ. அந்த கோபம், கொந்தளிப்பு எல்லாம் காணாம போய் சாதாரண பொண்டாட்டியா மாறிட்டாடா. அந்த கோபம், கொந்தளிப்பு எல்லாம் காணாம போய் சாதாரண பொண்டாட்டியா மாறிட்டாடா. அப்படியா? என்னடா சொல்ற? அவுடூர்ல கேட்ட உனக்கே இப்படி தூக்கி வாரி போடுதுன்னா இண்டூர்ல கேட்ட எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு யோசிச்சு பாரு. சரி, எதனால இப்படி மாறினா? தெரியலடா, வழக்கம் போல நான் ரெடியா இருந்தேன் ஆபீஸ் வர்றதுக்கு. மாதவா, ஏதாவது சாமிக்கு நேர்த்திக்கடன் பாக்கியா? செய்ய மாட்டுட்டியா? இல்லடா. அப்புறம் என்ன? இருந்தாலும் தெய்வம் நல்லவங்களை ஏன் சோதிக்குன்னு தான் புரியல. இது நாள் வரைக்கும் அவ ஒரு தடவை கூட ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணதே இல்லடா. ஆனா இன்னைக்கு 6 தடவை ஃபோன் பண்ணிருக்கா. லஞ்சனை சாப்பிட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, சாயங்காலம் ஆட்டோல வாங்க அப்படின்னு. வாசு, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குடா. நான் கூட சாதாரணமாக நினச்சிட்டேன், பட் இது பயங்கரமான விஷயம். மாதவா, சமீபத்தில் உன் பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தியா? அதாவது உன் காலத்துக்கு அப்புறம் உன் மனைவிக்கு கிடைக்கிற மாதிரி. இல்லையே. ஏன்? சில பொம்பளைங்க அந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு புருஷங்கிட்ட அன்பாக நடக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஸ்லோவாக அவனை காலி பண்ணிட்டு பாலிசி பணத்தில் அவங்களுடைய பேலன்ஸ் லைஃப்பை ஜாலியாக ஓட்டிடுவாங்க. டேய், மீரா அந்த அளவுக்கு மோசம் கிடையாதுடா. சரி, உனக்கே தெரியாமல் ஏதாவது பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருப்பாளோ? அதை மறைக்கிறதுக்கு இப்படி ட்ராமா பண்ணலாம் இல்லையா? அவகிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாதுடா. சரி, அவளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி? அவங்களாம் புருஷனோட பாசமா தான் இருக்காங்க, ஃபேமிலி டைப். ஆனா இவ மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கா. அவதான். ஹலோ, சொல்லுமா. இதோ வந்துடுறேன். பயப்படாத பயப்படாத. என்னடா சொல்ற? ஏதோ டிவி நியூஸ்ல ஆக்சிடென்ட் பார்த்துருக்கலாம், பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஜாக்கிரதையா வாங்க, கவலையா இருக்கேன்னு. மாதவா, மீராவோட ஜாதகத்தை யாராவது நல்ல ஜோசியத்தை காட்டி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேள. ஜோசிய கேவலமா சிரிப்பான். ஏயா, பொண்டாட்டி அன்பா இருக்கிறது குடுப்பன, அதை அனுபவிச்சு போறதை விட்டுட்டு இதெல்லாம் குறைன்னு சொல்லி வந்திருக்கியே, நீ எல்லாம் மனுஷனானு என்னை துரத்தி விட்டுருவான். காரணம், என் முன்கதை சுருக்கம் அவனுக்கு தெரியாதுல்ல. மாதவா, ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். இன்னும் 2-3 நாளையில் அவளுடைய பிஹேவியர் மாறுதா இல்லை பழையபடி நார்மல் ஆயிரலன்னு வாட்ச் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா. ஆனால் நீ பயந்த மாதிரி காமிச்சிக்காத. ஓகே, வா போலாம். மீரா, மீரா வந்துட்டீங்களா? ஏன் வரமாட்டேன்னு நினைச்சியா? நீங்க ஆபீஸ்ல இருந்து நல்லபடியா வரணும்னு விளக்கேத்தி வச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். சின்னதா போட்டிருக்க. வெரி குட். இருங்க, காஃபி போட்டு வரேன். ஹலோ, அப்படியா? இல்ல, இதை வந்துட்டேன். ஓகே ஓகே. ஹலோ, உனக்கு ஃபோன் பண்ணலாம்? அப்படியா? இல்ல, வந்துட்டேன்டா. வை. என்ன இது, ஒரு ஃப்ரெண்டு விடாம அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரான்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கல இவ. மாதவா, ஏதோ முடிவு பண்ணிட்டா. இனிமே முழிச்சுக்கிட்டே தூங்குடா. சலோ, காபி ரெடியா? என்னங்க? என்ன மீரா? இன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்துல கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிட்டேன். என்ன மீரா இது, புது பழக்கமா இருக்கு?
பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுவியே தவிர செலவு பண்ணதை பத்தி இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இல்ல ஒரு குண்டூசி வாங்குறதுனா கூட குடும்ப தலைவர்கிட்ட சொல்லிட்டு வாங்குறது தான் நல்ல பொண்டாட்டி. நீ என்ன குண்டூசி வாங்குனியா? இல்ல வீட்ல காய்கறி வெட்ட வச்சிருந்த கத்தி உடைஞ்சிருச்சு, அதுக்கு பதிலா புது கத்தி ஒண்ணு வாங்கினேன். இது என்ன பெரிய விஷயமா? எங்க காட்டு, என்ன விலை? 250 ரூபாய். அவ்வளவுதானா? ரொம்ப சீப்பா தான் வாங்கியிருக்க. இந்தாங்க. ஓ ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும். காய் வெட்டும் போது கையை அறுத்து. ஐயோ காட்டு. ஐயோ வேண்டாம், நான் உள்ள போறேன். ஏய் எந்திரியா மேல எந்திரி. என்ன மீரா? நான் காய்கறி வெட்டுறதுக்காக இந்த கத்திய வாங்கல, உன்னை காலி பண்றதுக்காகத்தான் இந்த கத்திய வாங்கினேன். மீரா எதுக்காக என்ன கொலை பண்ற? அப்படியே கொலை பண்றதா இருந்தாலும் தூக்கத்திலே பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு எழுப்பி கொலை பண்ற? உன்னை தூக்கத்துல கொலை பண்ணா நீ செத்து போறது உனக்கு தெரியாமையே போயிடும், அதனால தான் உன்னை எழுப்பி கொலை பண்றேன். ஆட்டா மீறியா? உன்னை ஒரே இடத்துல குத்தலான்னு பார்த்தா நீ அங்கங்க குத்துவாங்க போல் இருக்க. என்ன கொலை பண்ண உன்னை போலீஸ் பிடிக்கும். கள்ளக்காதலோட சேர்ந்து கணவனை கொன்ற பெண்ணுன்னு மொத்த பேப்பர்லயும் போட்டுருவாங்க. கர்ச்சிஃபால மோத முடிட்டு நீ கோர்ட்டுக்கு போறத எல்லா சேனல்லையும் காமிப்பாங்க. உன்னை எத்தனையோ நாள் அடிச்சு உதைச்சு புரட்டி எடுத்திருப்பேன், ஆனா பதிலுக்கு நீ என்ன ஒரு நாளாவது அரைஞ்சிருப்பியா? மனுஷனாயா நீ? இப்படி சொரணகட்ட மரவட்டையோட வாழறத விட மானம் போனாலும் பரவாயில்லன்னு மர்டர் பண்ணிக்கிட்டு கம்பின்றது எவ்வளவு கௌரவம். ஒன்ன என்னங்க நீ இங்கதான் இருக்கியா? ஆமா இங்கதான் இருக்கேன். மீரா அந்த கத்தி கிச்சன்ல தானே இருக்கு? கிச்சன்ல தான் இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? இல்ல சும்மா கேட்டேன். இருங்க பால் சூடாக்கி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வாய துறையா, பால்ல விஷம் கலந்துருக்க, மலன்னு குடிச்சிட்டு மண்டையை போடு. பால் வேண்டாம், நான் ரொம்ப நாள் இருக்கணும். மீரா நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்க படுத்துக்க, நான் போய் வரேன்டா. ஐயோ ஏங்க அப்படி? ஐயோ வேணாம் வேணாம். என்னது அந்நியாயத்துக்கு நல்லவளா இருக்காளே, இவளை போய் நான் ஏன் சந்தேகப்பட்டேன்? சே முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். மீரா மீரா கோமா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சாரி, தப்புதான். ஒரு சேஃப்டிக்கு தான்னு சொல்லிட்டு போனீங்களா, அத நினைச்சு பொழுது விடியற வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். கண்ணுல இருந்து தண்ணி அப்படி கொட்டிச்சு. அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து நான் அழுதுனா கண்ணுல இருந்து கரகரன்னு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சாரி மீரா. நீ என்ன புது கத்தியால குத்துற மாதிரி ஒரு கனவு கண்ட, அதுல கலங்கி போய் தான் அப்படி பேசுனேன். நான் உங்களை கத்தில புருஷனை பொழைக்க வைக்கிறதுக்காக எவங்கிட்ட சண்டை போட்ட சாவித்திரி மாதிரிங்கண்ணா. குஷ்டம் வந்த புருஷனை கூடையில வச்சு கொண்டு போன நலாயினி மாதிரிங்கண்ணா. பாண்டிய மன்னன் பால் மாறின போது மண்ணெண்ண ஊத்தாம மதுரையை எரிச்ச கண்ணகி மாதிரிங்கண்ணா. என்ன போய் சந்தேகப்படுறீங்க கடவுளே? மீரா புராணத்தை இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுக்கிற உன்னை புரிஞ்சுக்காம போனது இந்த புண்ணா கூட மடத்தணும். இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடக்காது, ப்ளீஸ் என்ன நம்பு. காலையில பொழுது விடிஞ்சதும் எதிர்த்து வீட்டு அம்மா என்ன பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? காபி படி தீர்ந்து போச்சு, கடனா கொஞ்சம் குடுன்னு கேட்டாங்களா? ராத்திரி பூரா உன் வீட்டுக்காரர் வெராண்டாவில் கொசுக்கடியில படுத்துட்டு இருந்தாரு, குடும்பத்துல ஏதாவது குழப்பமான்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே நாக்க பிடிக்கலாம் போல இருந்துச்சு. அப்படி கேட்டவளோட நாக்கை இழுத்து வச்சு வெட்டாம நல்லா இருக்கிற நாக்க நீ ஏமா பிடிக்கணும்? புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா இல்லைன்னா போறவங்க வரவங்களா அப்படித்தான் கேட்பாங்க. மீரா நீ அதே நினைச்சு வருத்தப்படாத. 2 பேர் வேணா இன்னைக்கு ஏத்த வீட்டுல போய் தூங்குவோம், நடந்ததை மறந்துரு. மீரா நீ அதே நினைச்சு வருத்தப்படாத. 2 பேர் வேணா இன்னைக்கு ஏத்த வீட்டுல போய் தூங்குவோம், நடந்ததை மறந்துரு. ஏங்க குளிச்சுட்டு வந்து பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு கிளம்புங்க. இருட்டோட போய் எந்த ஹோட்டல்ல இருந்து பொங்கல் வடையை வாங்கிட்டு வந்த? உங்களுக்காக நானே செஞ்சேன். முழுசா முந்திரிய போட்டு நிறைஞ்ச மனசோட நெய்ய கொட்டி திங்கிற மனசன் திடகாத்திரமா இருக்கணும்னு திராட்சையை தூவி இறக்கி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிட. மீரா பொங்கலை சாப்பிட்டுட்டு பொறுப்பு இல்லாம போக மாட்டேன். அது இல்ல,
பாத்திரம் துளைக்கி வீட்டை பெருக்கி தொடச்சு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவேன். அதையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன், நீங்க வாங்க. மீரா, இத்தனைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துகிட்டா அதுவே போதும். வாங்க. மாதவா, இந்த நிலைமையிலையும் உன் ஒய்ஃபு மீராவை பரிபூர்ணமாக நம்புறியா? இதுக்கு மேலே அவன் அன்பை புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் மனுஷனே கிடையாதுடா. மாதவா, பாம்புக்கு பல்ல பிடுங்கினாலும் அது சீராமல் இருக்காது. சிறுத்தைக்கு நகத்தை கட் பண்ணி விட்டாலும் அது பாயாமல் இருக்காது. அது மாதிரி தான் பொண்டாட்டிங்கிறவளும். கோவக்காரையா இருக்க ஒரு பொண்டாட்டி சாஃப்டா மாறதுல மெச்சூரிட்டியா இருக்காது. கொக்கு சைவமாச்சின்னு சொன்னால் குழம்புல கொதிக்கிற மீனே சிரிக்கும். கோபம், பொறாமை, சந்தேகம், அடங்காப்படாரித்தனம் இதெல்லாம் பொண்டாட்டிகளுக்கே உரிய குணம். டேய், நான் இப்பதான் தெளிவா இருக்கேன். அதை இதேன்னு சொல்லி என் மனசை குழப்பாத. பொம்பளைங்களை கேவலமா பேசாத. ஓகேடா, நிஜமாலுமே உன் ஒய்ஃபு சாப்பிட்டா மாறிட்டாளன்னு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோ. என்ன டெஸ்ட்டு? 1ஆம் தேதி ஆச்சுன்னா உன் ஆஃபீஸில் உனக்கு வழக்கமாக சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளத்தை என்ன பண்ணுவ? அப்படியே கொண்டு போய் மீரா கையில கொடுத்துருவேன். அவ கொடுக்குற 5 10 வச்சுக்கிட்டு மாசத்தை ஓட்டுவேன். இந்த மாதம் என்ன பண்ணுற? சம்பள கவர் தொலைஞ்சு போச்சுன்னு உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லு. ஏண்டா? மாதம் முழுக்க பொண்டாட்டிங்க புருஷன்கிட்ட மரியாதை நடந்துக்க காரணமே அந்த சம்பள கவரை நம்பித்தான். காணோம்னா கதறிடுவாங்க. ஆனால் நீ சம்பள கவரை காணும்னு உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னதை அவள் அதை பெருசாக எடுத்துக்காம சாதாரணமாக எடுத்துக்கிட்டா முதல் டெஸ்ட்டில் அவள் பாஸ். செகண்ட் டெஸ்ட்டு, கெஸ்ட்டுன்னு யாரையாவது வீட்டுக்கு ஹஸ்பண்டு கூப்பிட்டு வந்தாலே வந்தவங்க முன்னாடி மூஞ்ச காட்டி கேவலப்படுத்துவாங்க. அதனால் நான் உன் வீட்டுக்கு 4 நாள் வந்து தங்க போகிறதா நீ உன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லு. சரின்னு சொன்னால் அவள் மாறிட்டான்னு அர்த்தம். செகண்ட் டெஸ்ட்டு ஓகே. 3ஆவது டெஸ்ட், ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு போகிற. ஐயோ, அந்த பழக்கம் எனக்கு கிடையாதுடா. தண்ணி போட்ட மாதிரி நடி, கலாட்டா பண்ணு. புருஷன் குடிகாரன்னு தெரிஞ்சா பொண்டாட்டி பொங்கி எழுந்துருவா. சப்போஸ் அதையும் ஒய்ஃபு சாதாரணமாக எடுத்துக்கிட்டா உண்மையிலேயே அவள் சபாஸ் மீரா. பாசு, நீ சொல்ற டெஸ்ட்லாம் நல்லா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்குடா. மாதவா, நம்ம ஆஃபீஸ் அழகுமூர்த்தியோட கதை உனக்கு தெரியும்ல. இப்படி தான் அவன் பொண்டாட்டி அவன் மேலே அன்பா அடக்கமாக ஒடுக்கமா இருந்தான். ஒரு நாள் அவளுக்கு என்ன வெறுப்போ தெரியல, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அம்மிக்கல்ல தூக்கி அவன் தலையில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு அசாம் பக்கம் ஓடி போயிட்டான். ஏன்? யாருக்கு தெரியும்? இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான், எப்போ எப்படி மாறுவாங்கன்னு அவங்கள படைச்ச ஆண்டவனுக்கே தெரியாது. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிற? அதனால் நான் சொன்ன 3 டெஸ்டையும் செய். அவள் ஜெயிச்சா நீ பொழைச்ச, அவள் தோத்தா நீ செத்த. வந்துட்டீங்களா? என்னங்க, உடம்பு சரியில்லையா? தலைவலியா? ஜுரமா? ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? மீரா, என்ன மன்னிச்சிரு மீரா. நான் பாவி மீரா. ஏங்க என்ன ஆச்சு? இன்னைக்கு 1ஆம் தேதி ஆபீஸ்ல சம்பளம் கொடுத்தாங்க. வர வழியில சம்பள கவரை எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஐயோ, தொலைஞ்சு போச்சா? ஆமா மீரா, நீ கோச்சிட்டு என்ன அடிப்பேன்னு தெரியும். அடி அடி, என்ன அடி மீரா, அடி அடி, அடி மீரா, அடி. ஏங்க ஏன்? நாம சில நேரம் எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் தொலைக்கிறது சகஜம்தான். அதுக்காக நம்ம கோவப்பட்டோ சண்டை போட்டோ எல்லாம் சரியாயிடுமா? இந்த மாசம் நம்ம எங்கேயாவது கடன் உடனே வாங்கி குடும்பத்தை நடத்துவோம். விடுங்க. ஏங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். மீரா, என் ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கா? ஓ, நல்லா தெரியுமே, மிஸ்டர் வாசு. ஹாய். வணக்கம். மீரா, இவன் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா. வரதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் தாங்க சொல்லிட்டேன். இவனுக்கு அல்சரு, ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்து வராது. அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் இப்படி அனுப்பிச்சிடுறேன். ஐயோ, என்னங்க நீங்க? ஏங்க, உங்க ஃப்ரெண்டு வீடு உங்க வீடு மாதிரி. நீங்க 4 நாள் என்ன 4 மாசம் கூட இங்க தங்கலாம். இதுக்கெல்லாம் கூட பர்மிஷன் கேட்கணுமா? இத பாருங்க, இந்த வீட்ல நானும் அவரும் மட்டும்தான் இருக்கோம். நீங்களும் இங்க இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேச்சு துணையா இருக்கும்ல. உள்ள வாங்க, காஃபி டிஃபன் ரெடி பண்றேன், வாங்க.
என்னடி சோஃபா கவர்லாம் மாற்றி வச்சுக்கிற? உன் சொந்தக்காரன் எவனாலும் வரானா? என்னங்க ஏங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆமாண்டி, ஃபுல்லாக குடிச்சு வந்திருக்கிறேன். இனிமே தினமும் குடிப்பேன். ஏங்க குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போன எத்தனையோ குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டேன். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அட்வைஸ். அதுவும் இங்கிலீஷ் தானுங்களே. எதுத்தாடி பேசுற? ஏங்க இப்படி அடிச்சுட்டே இருக்கிறீங்க? நான் குடிப்பேன், அடிப்பேன், இன்னொருத்தைய கூட்டு வந்து குடும்பமும் நடத்துவேன். சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், போ போய் ஸ்டாடி சேர்த்து வா. பாட்டே கொண்டு வர்றேங்க. ஐயா 4 பேர் நம்மள பார்த்து சிரிப்பாங்களேன்னு நினைச்சு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நான் மாறினா நீ என்ன சீண்டி சீண்டி பாக்குறியா? அன்னைக்கு என்னடான்னா நான் கொலை பண்ண வந்தேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் சம்பளத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? உன்ன மனுஷன்னு நினைச்சு நான் மாறினா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறியா? இது சரிப்பட்டு வராது. மீரா எப்பவும் போல இருந்தா எல்லாருக்கும் ஒரு டெரரா இருக்கும். உன்ன எங்கிட்ட நீ உன் வேலையை காட்டுறியா? இன்னைக்கு உனக்கு நான் சமாதி கட்டுறேன். காலம் மாறுறது கேலண்டர்ல தெரியுது, நேரம் மாறுறது கடிகாரத்துல தெரியுது. ஆனா மனுஷங்க குணம் எங்க எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. யாரு வேணா மாறட்டும், ஆனா நாம நல்லவங்களாவே இருப்போமே. என்ன நான் சொல்றது சரியா?